அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்ற கேள்வி வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் இதற்காக பாஜகவிலிருந்து பியூஷ் கோயல் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். சென்னை வரும் அவர் இபிஎஸ்ஐ பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த விஷயங்களில் ஒரு முடிவு எடுக்க போவதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமாக மத்திய அமைச்சரும் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். சென்னை வரும் பியூஷ் கோயல் முதலில் கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். மையக்குழு கூட்டத்தில் தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம், தேர்தல் பணிகள், மேலும் கூட்டணி விரிவாக்கம் குறித்து முக்கிய நிர்வாகிகள் நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு பல்வேறு ஆலோசனைகளை எல்லாம் மேற்கொண்டு அறிவுரைகளையும் வழங்க இருக்கிறார். நிர்வாகிகளுடனான ஆலோசனையை முடித்த கையோடு பியூஷ் கோயல் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு நேரில் சென்று இபிஎஸ் உடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு பியூஷ் கோயலுக்கு இபிஎஸ் தரப்பில் மதிய விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவலாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் சென்னையில் இபிஎஸ்ஐ சந்தித்து பேசியதோடு கூடுதல் தொகுதிகளை கேட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று தேசிய தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசியிருந்தார். நிர்மலா சீதாராமன், அமித்ஷா உள்ளிட்டோர் எல்லாம் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரும் கூட டெல்லி சென்று முக்கிய தலைமை நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து பேசியிருந்தார்கள். இப்படி கடந்த சில நாட்களாகவே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில இன்று அதற்கு ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் என்று தகவலாக தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில்தான் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகை தர இருப்பதாகவும், இபிஎஸ் பியூஷ் கோயல் உடனான சந்திப்பில் எத்தனை தொகுதிகளில் பாஜக போட்டி என்ற முடிவு செய்யப்படும் என்றும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பியூஷ் கோயலுக்கு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அது ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருந்தால்தான் அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில விருந்து நடைபெறும். அந்த வகையில தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில இன்று ஒரு சுமூக முடிவு எட்டப்பட இருப்பதால் தான் பியூஷ் கோயலுக்கு இபிஎஸ் இல்லத்தில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது.